ஐஸ்வர்யா ரூமில் இருக்காங்க. அங்கேருந்து சித்ரா, அப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா ஈஸ்வரி 2 பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே, "என்ன ஐஸ்வர்யா சிரிச்சிட்டே இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கியான்னு?" கேட்குறாங்க. "ஆமாம், மாமா என்னை வெளியே கூட்டிகிட்டு போனார். எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. உண்மையாகவே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு, சேதுவ நீ அவ்வளோ சீக்கிரத்தில் நீ நம்பக்கூடாது. நீ சேதுவோட சேர்ந்து வாழறதுக்கு என்ன வழியோ அதை பாரு" அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. "நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். ஆனால் மாமா தான் எப்போ பார்த்தாலும் குழந்தை அழகர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் குழந்தையே பார்த்துட்ருக்காரு" அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. "இங்கே பாரு ஐஸ்வர்யா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அதுக்கும் மேலே உன் இஷ்டம். சரியா? நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வராங்க. "அம்மா, ஏம்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டுறாங்க? ஒரு வேளை நான் ஐஸ்வர்யா கழுத்தில் 3 முடிச்சும் போட்டு தாலி கட்டினனே அதனாலயா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏய், வாயை மூடுடி. நீ பேசுகிறது கொஞ்சம் சத்தமாக பேசிட போகிற. யார் காதுலையாவது விழுந்தால் என்ன நடக்கும்? அப்புறம் சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணமே நடக்கலைன்னு சொல்லிட போகிறாங்க. அதோட அவ்வளோதான். சேதுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது, ஒன்றும் பண்ண மாட்டான். ஐஸ்வர்யா அப்படியே கழுத்தை பிடிச்சி சாகடிச்சிருவான், தெரியுமா? வாயை மூடு. நீ தான் தாலி கட்டினேன்னு அது எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்காத. எல்லாரும் ஒரே நேரம் இருக்க மாட்டாங்க. யார் காதுலாவது விழுந்துட்டா பிரச்சனை ஆகிடும்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. "அம்மா, நான் உன்கிட்ட தானேம்மா சொன்னேன். என்கிட்ட தாண்டி சொன்னேன். எனக்கு தெரியும் ஐஸ்வர்யாவுக்கு சேது தாலி கட்டலன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அடிக்கடி அந்த வார்த்தையை நீ வெளியே சொல்லாத, புரியுதா?" அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. "சரிம்மா சரிம்மா, நீ டென்ஷன் ஆகாத, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. இங்கே தமிழ் இருக்காங்க. "என்ன இது, மீனாட்சி அழறத நிறுத்தவே மாட்டாளே" அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா வராங்க. "என்னம்மா, குழந்தை அழுதுகிட்டே இருக்கா?" "ஆமாம்மா, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அழகர் ஞாபகம் வந்துருச்சோ என்னவோ" அப்படின்னு சொல்கிறாங்க. "இப்போ நான் எப்படிம்மா ஃபோன்லாம் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் நல்லா இருக்காது. நீ என்ன பண்ணுற, குழந்தைய தூக்கிட்டு போய் அப்படி வெளியே ஏதாவது சமாதானப்படுத்து" அப்படின்னு சொல்கிறாங்க. "குடுடி, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாமரை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. தமிழ் யோசிக்கிறாங்க. பாவமாக இருக்குது. மீனாட்சி அழகரை பார்க்கணுன்னு நினச்சி அழறாளா? எதுக்காக 2 குழந்தையும் பிரித்தோம்? பிரிக்காமலே இருந்திருக்கலாம்ல. 2 குழந்தை நான் நல்லா தானே வளர்த்துருப்பேன். என்கிட்ட இந்த குழந்தைய வாங்கிட்டு போய் அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்க அந்த பாசத்தை இப்போ அதிகமாகிடுச்சு. எப்போ பார்த்தாலும் எனக்கு அழகரை பார்க்கணும் போல இருக்குது. ஐயோ கடவுளே, எல்லாம் இந்த அப்பத்தா பண்ண வேலை. இவங்களால தான் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாகவே உட்காந்துட்ருக்காங்க. அப்பத்தா யோசிக்கிறாங்க. குழந்தைய பிரித்தது தப்பு தான். கடவுளே, என்னை மன்னிச்சிடு. நான் பண்ணது தப்பு தான். என்னதான் இருந்தாலும் சேதுக்கிட்ட ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால தான் குழந்தைய கொண்டு போய் அங்கே நான் வளர்க்குறேன். வேறு எந்த காரணமும் இல்லை. நான் தெரிஞ்சே இந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. "குழந்தைய கொடு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு மீனாட்சி அப்படியே கையில் வச்சுக்கிறாங்க. "ஏம்மா அழற நீ? நீ அழக்கூடாது, சரியா? நான் தான் இருக்கேன்ல அப்பத்தா, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்க. அதுக்குள்ளே தமிழ் வராங்க. "என்ன மீனாட்சி அழைய நிறுத்திட்டாளா?" "ஆ நிறுத்திட்டா. ஒன்றும் இல்லை, குழந்தை தானே, சும்மா அப்படி வெளியே கூட்டிகிட்டு வந்தாலே சரியாயிடும். நீ எதுக்கு தமிழ் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி வருத்தப்படுற? அதெல்லாம் நீ நினைக்காத." "எப்படிம்மா என்னை வருத்தப்படாமல் இருக்க சொல்கிற? எனக்கு எப்போ பார்த்தாலும் அழகரோட ஞாபகம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறது? குழந்தைய போய் அடிக்கடிக்கு அங்கே பார்க்க முடியாது. அவங்க வீட்டுக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன தான் பண்ணுறதுனே தெரியல எனக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய குழந்தை என்கிட்டயே இருந்திருக்கலாம். நானே நல்லபடியாக வளர்த்துருப்பேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு தமிழே, எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், சரியா? நம்ம கையில் எதுவுமே இல்லை. எல்லாமே கடவுளோட செயலால் தான் நடக்குது. அதனால் விடு. நீ மீனாட்சியை பாரு, இந்தா அப்படி"